அவளை இதயம் தேடுதே. யாரது? என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே. கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே. இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே. கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே. இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே. யாரது? 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 தமிழ் சார் வந்துட்டாங்களா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அந்த லேப்டாப் பட்டனையே அமுக்கிட்டு இருக்கா. ஏய் சொல்லுடி தமிழ். ஏய் கீர்த்தி, என்னடி வந்த உடனே சார உன் புருஷன் மாதிரி விசாரிச்சிட்டு இருக்க? அவர் இந்த ஆபீஸோட ஓனர் தெரியும்ல, அவர் எப்ப வேணா வருவாரு. நம்ம வந்தோமா வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அவரெல்லாம் தேடுற வேலையெல்லாம் வச்சுக்காதடி. ஹோய் தமிழ், நீ வேணா அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்கலாம், ஆனா நாங்க வந்தது எதுக்கு தெரியுமா? நம்ம எம்பி சார சைட் அடிக்கதான். கீர்த்தி, நீ அந்த சிடுமூஞ்சி சார பாக்குறது வேஸ்ட் தான். நீ அதுக்கு பதிலா ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண வச்சோம் அடுத்த போஸ்டிங்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்குலாம் அடுத்த போஸ்டிங் வேண்டவே வேண்டாமா, எனக்கு இந்த போஸ்டிங்கே போதும். ஏண்டி? இதுல நான் உட்கார்ந்துருந்ததான் சார் உள்ள நுழைஞ்ச உடனே முத என்னதான் கூப்பிடுவார், கீர்த்தி இன்னைக்கு விராட் வந்துட்டாரான்னு என்கிட்ட கேட்பாரு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தோணும், அந்த கனவு வரும். அதுக்கப்புறம் சாரை நான் ஒரு லுக்கு விடுவேன். அப்புறம் சார் என்னை பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டு போயிடுவாரு. இது ரெகுலரா நடக்கணும்னா நான் இந்த இடத்துல உட்கார்ந்து தான் ஆகணும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. நீனும் இப்படிதான் வருஷ காலமா சொல்ற. நீ தான் அவரை லுக்கு விடுறன்னு தவிர்த்து அவர் உன்னை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கூட பண்ண மாட்டாரு. அவர் சரியான சிடுமூஞ்சி சாரு. ஏய் தமிழ், கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்னாச்சுடி? என் ஹீரோ வராருன்னு நினைக்கேன். எப்படி? அது அப்படித்தான். மனசுக்கு பிடிச்சவங்க எவ்வளவு தூரத்துல வந்தாலும் உள் மனசு சொல்லிடும் உன் ஆள் வந்துகிட்டு இருக்குன்னு. அதே மாதிரிதான் சார் வர்ற முத்துல அவர் கால் ஷூ சவுண்டு எனக்கு கேட்கும். அதுக்கப்புறம் அவர் பர்ஃபியூம் அந்த வாடை எனக்கு முன்னக்கூடியே வந்துடும். என் ஆள் வந்துகிட்டு இருக்காருன்னு அது எனக்கு சொல்லிடும்டி. வாவ், உன்னை அடிச்சுக்க முடியாதுடி. கீர்த்தி, சொல்லுங்க சார். விராத்தனே வந்துட்டாரா? யாரை விட்டதோ ஒன்றை பார்வை ஓடி வந்து தொட்டதோ. நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே. நீ கேட்கையில் சலனமே இல்லை, நான் நினைக்கையில் ஓரமாய் வலிக்கதே. என் மார்பில் காதல் வந்து மைய விட்டதே. கீர்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் ஏதாவது பேச தொடங்குறதுக்குள்ள நீங்க இப்படி என் மேல வந்து விடுறீங்களே, அப்படி உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீங்க தான் ப்ராப்ளம். உங்களை பார்த்த உடனே என் கால் ஸ்லிப் ஆகுது. கால் ஸ்லிப் ஆகுறவங்களா இருக்கிற இடம் இது கிடையாது, ஹாஸ்பிட்டல். அப்ப நீ நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகு. ஓகே சார். எருமை, நான் பொண்ணு தானே திட்டிட்டு இருக்கேன், இப்படி நீ பல்ல காட்டிட்டு இருக்க? அறிவு இருக்கா? நான்சென்ஸ். சாப்பாடு தானே சாப்பிடுற, என்ன லூசு தனமா பண்ணிட்டு இருக்க? ஹே கீர்த்தி, ஆஹா எவ்வளவு அழகா திட்டுறீங்க. திட்டுங்க சார், உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் திட்டுங்க. நீங்க திட்டுறதை கேட்கும் முச்சுல அப்படியே சங்கீதம் கேட்ட மாதிரியே இருக்கு. ஹே கீர்த்தி, சார் கூப்பிடுறாங்க. கனவா? ஏ லூசு கீர்த்தி, அப்பத்துல இருந்தே அந்த சார் கூப்பிட்டுட்டே இருக்காரு. நீ மறுபடியும் கனவுக்கு போயிட்டியா? என்ன கூப்பிட்டீங்களா சார்? வாட் ஹேப்பன் கீர்த்தி? நான் உங்களை எப்போ கூப்பிட்டாலுமே நீங்க அப்படியே ஸ்டாச்சு ஆயிடுறீங்க. அப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ன சார்னு கேக்குறீங்க.
என்னால இங்க நின்னுலாம் 10 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது. நீங்க நல்ல டாக்டரை பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கன்சல்ட் பண்ண வேண்டியது தானே கீர்த்தி? அது வந்து சார். சரி, விராத் அண்ணே ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? இல்ல சார், சார் இன்னும் வரல. ஓகே, விராத் அண்ணன் வந்தா என் கேபின்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லு. ஒரு முக்கியமான மீட்டிங் பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஓகே சார். யாழ் போயிட்டாரா? சீ, அந்த சிடுமுத்தியோட எவ்வளவு திட்டுறாரு. நீ என்ன பல்ல காமிச்சிட்டே இருக்க? உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஏ தமிழே, அவரு என்ன திட்டாம போயிருந்தாதான் எனக்கு இந்த டே ஃபுல்லா சாடா போயிருக்கோம். ஆனா அவர் திட்ட போய் தாண்டி எனக்கு இந்த டே ஃபுல்லா ஒரு கிக்கா எனர்ஜி பூஸ்டா இருக்கு. கீர்த்தி, ஐயோ சார், நீங்க அதானே நான் போயிட்ட உடனே வாய வண்டலூர் வரையும் இழுக்க ஆரம்பிச்சிருவீங்களே. உட்காந்து வேலை பார்க்குற ஐடியா இருக்கா என்ன? உட்காந்து வேலை பாருங்க. ராதா எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறா, நம்ம செகண்ட் ரேங்க் தான் எடுக்கிறோம். இவளை இந்த ஸ்டடியிலேருந்து எப்படியாவது டைவர்ட் பண்ணாதா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். நல்லா படிக்கவா சேரடி, இப்போ நான் உன்னை எப்படி டைவர்ட் பண்றேன்னு பாருடி. என்னாச்சு ராணி, தனியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? அதுவாடி, காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தேனா, அப்ப எங்க தெருவில் உள்ள பையன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு சைக்கிள்ல வந்துட்டேன் என் பின்னாடியே. அப்படியா? நீ பாத்தியா? நான் அவனை பார்ப்பேன், ஆனால் நான் பார்க்காத மாதிரி இருந்துப்பேன். அவன் ரெகுலராகவே இதே வேலையாக தான் வச்சிருக்கான். நான் ஸ்கூலுக்கு வரும்போது என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருது, நான் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஏ ராணி, இப்படி பசங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தப்பு இல்ல. நீ ஏன் அப்படியே விடுற? உங்க மம்மி டாடி கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏ லூஸ் ராதா, நம்ம ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் மாற்றி மாற்றி போனால் போர் அடிக்கும்ல. இடையில இப்படி என்டர்டைன்மெண்ட்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லடி, நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம இப்படி இடையில தப்பு பண்ணா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஓடி, அம்மா அப்பாக்காகலாம் நம்ம வாழ முடியாது, நம்ம நமக்காக வாழ்றோம். உனக்கு இதுலலாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உனக்கும் இதுல ஜாலியா இருக்கும். நீயும் வேணா ட்ரை பண்ணி பாரு ராதா. ஹே ராணி, நீ சும்மா இருக்க மாட்டியா? நீ தப்பு பண்றது போதாதுன்னு அப்படியே தப்பு பண்ண வைக்கிறியா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இப்படி இருக்கிறது ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இவகிட்ட தான் சொன்னேன். நான் ஒண்ணு உன்கிட்ட ஒண்ணு சொல்லல. அனிதா, சும்மா கொஞ்ச நேரம் இரானா. ஏய் ராணி, உன்ன அந்த பையன் ஃபாலோ பண்றத உங்க தெருவாழ்க்கை உங்க அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டாங்களா? நோ, எங்க மம்மி டாடிலாம் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் தான் வருவாங்க. சாப்பிட்டு அவங்க பாட்டு டயர்ல தூங்கிடுவாங்க. அப்புறம் திரும்பி காலைல ஆஃபீஸ் போவாங்க. இதே தான் டெய்லி ரொட்டீனா இருக்கு. அப்புறம் யார் வந்து எங்க டாடி மம்மிட்ட சொல்ல முடியும்? அப்படியா? அப்பனா யார் வந்து உங்க அம்மா அப்பாட்ட எதையும் சொல்ல மாட்டாங்க, அப்படிதானே? ஆனா நான் யாரையாச்சும் பார்த்தா உடனே நியூஸ் எங்க அண்ணனுக்கு போயிருமே. ஏ ராதா, அவதான் அருவி கட்டத்தனமா பேசிட்டு இருக்கானா? நீயும் வாயை பொழுது கேட்டுட்டு இருக்க. அவ ஒண்ணு நம்மள மாதிரி கிடையாது. அவங்க அம்மா அப்பெல்லாம் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. அவ ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அவங்க அம்மா அப்பா அந்த பிரச்சனையை வெளியே தெரியாம சால்வ் பண்ணிடுவாங்க. நம்ம ஒண்ணு அப்படி கிடையாது ராதா. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுவோமா, அதை ஊதி பெருசாக்கலான்னு நம்ம ஊர் ஆளுக்க காத்துட்டு இருக்காங்க. அவ பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்காத. நம்ம எப்படியாவது இவட்ட பேசி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிடலான்னு பார்த்தா அந்த அனிதா விடமாட்டா போல இருக்கு. இவளையும் அனிதாவையும் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். அப்பதான் இவளை நம்ம ரூட்டு கொண்டு வர முடியும். அவ கடக்குறா ராதா, அவ சொல்றதெல்லாம் நீ காதுலயே வாங்காத. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நீ வேற ரொம்ப அழகா இருக்கல ராதா. நான் சொன்னதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணு, உனக்கும் அது பிடிச்சிரும். நீயும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ராணி, நீ சொல்றது கேட்க முச்சுல நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் இது எனக்கு செட் ஆகாதடி. எங்க அண்ணே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி என்ன படிக்க வைக்கிறாங்க. நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போவேன்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை நான் நிறைவேற்றணும்ல. இந்த மாதிரி தப்பு தண்டாவுக்குலாம் போயிட்டா என் ஆசை என்ன ஆகுறது? இந்த வாரு ராணி, உங்க அம்மா அப்பா வேணா நீ என்ன பண்றானே கவனிக்காம இருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் அப்படி இல்லடி. நான் எங்க போறேன், என்ன செய்யறேன், எப்ப சாப்பிட்டேன் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்க அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண எனக்கு மனசு வரலடி. அதனால நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலான்னு இருக்கிறேன்.
எனக்கு இல்லாட்டினாலும் எங்க அண்ணனுக்காக நான் கண்டிப்பா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போவேன். சரியா ராணி? நீ வேணா லைஃபை என்ஜாய் பண்ணு. அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி சரியா சொன்ன ராஜா. நம்ம இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்து கஷ்டத்தை ஒராட்ட நினைச்சு பார்த்தா இந்த மாதிரி தப்பு பண்ணவே நமக்கு தோணாது. நம்ம படிக்க வந்திருக்கோம்ல ராதா, நம்ம படிப்பை மட்டும் நம்ம கவனிப்போமா? சரி வா, இன்னைக்கு எக்ஸாம்குள்ளதான் படிப்போம் வா. என்னடி சவுண்டு? நீங்க பேசுறது ஆபீஸ் ரூம் வர கேக்குது. நாளைக்கு எக்ஸாம் தானே, எக்ஸாமுக்கு படிக்க மாட்டீங்களா? மிஸ், நான் படிச்சுட்டு தான் மிஸ் இருந்தேன். இவங்க 2 பேர் இருக்காங்களா, வந்ததுலேருந்தே பசங்களை பற்றியே பேசுகிறாங்க மிஸ். என்னால் படிக்கவே முடியல மிஸ், எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு. ஏ ராதா. சொல்லுங்க மிஸ். பாருடி ராதா, நீ நல்லா படிக்கிற காரணத்துக்காக தான் உன்னை இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். இப்படி ஒழுங்கி நம்ம எல்லாம் பேசக்கூடாது ஸ்கூல்ல. மிஸ் மிஸ் நான் எதுவும் பேசல மிஸ். ராணி தான் பேசுனா. மிஸ், நான் இப்படிலாம் பேசல மிஸ். நான் இப்படிலாம் பேசுவேனா? எங்கள் ஃபேமிலி பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. உங்க பேரண்ட்ஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. பாரு ராதா, நீ செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் மேல எல்லாம் வீண் பழிய போடக்கூடாது. இவங்க ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க பேக்ரவுண்டை பத்தி எனக்கு தெரியும். உன்னை பத்தி, உன் பேக்ரவுண்டை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இந்த பாரு, ராணிலாம் இந்த மாதிரி விஷயம் பேச மாட்டா. உன்ன மாதிரி பொண்ணுங்க தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுவீங்க. இனிலாம் கிளாஸ்ல இந்த மாதிரி பேசக்கூடாது. இதான் உனக்கு லாஸ்ட். இனி பேசினேன்னு வச்சுக்கோ, உன்னை பிரின்சிபால் ரூமுக்கு அனுப்பிடுவேன். இந்த கண்ணீர் வந்துடும். எது இருக்கோ இல்லையோ, இந்த கண்ணீருக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது. உட்காந்து படிங்க. தேங்க்யூ மிஸ். உட்காந்து படிமா ராணி. என்னடி தப்பு பண்ணேன்? நான் பாட்டு படிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். அவ தானே என்கிட்ட வந்து பேசுனா. மிஸ் கிட்ட அப்படியே என்ன மாட்டி விட்டுட்டா. இந்த மிஸ்ஸும் அவ சொன்னது அப்படியே நம்பிட்டாங்க. என்ன திட்டிட்டு போறாங்கடி. அதான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல ராதா, பணக்காரங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். டீச்சருங்களுக்கெல்லாம் பணக்காரங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க, நம்மளாம் கண்ணுக்கே தெரிய மாட்டோம். நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் நம்ம அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும். அதனால் நம்ம படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். என்ன ராதா, அவ சொல்கிறா இவ சொல்கிறாதெல்லாம் நம்ம காதலியே வாங்க வேண்டாம். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம படிப்போமா? எனக்கு பயமா இருக்குடி. இங்க நடந்ததை எங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்லிடுவாங்களோ மிஸ்ஸு. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வா படிப்போம். போதுண்டி, இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த அடியில் உனக்கு படிக்கிறதுக்கே மைண்டு வராது. இதே மாதிரி நான் ஒரு அடியாக கொடுக்கும் போது உனக்கு சுத்தமாக படிப்பில் கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் போயிடும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். விஜய், போன தடவை கேம்ப் நமக்கு கோயம்புத்தூர்ல போட்டிருந்தாங்க. இந்த தடவை எங்க போட்டிருக்காங்க? நமக்கு இந்த தடவை கேம்ப் சென்னையில தான் போட்டிருக்காங்களாம். சென்னைனா சிட்டிக்குள்ளேயா இல்ல அவுட்டர்லயா விஜய்? சென்னையில தாண்டா சிவா. ஏதோ ஸ்கூல்ல கேம்ப் போட்டிருக்காங்களா நமக்கு. ஐய ஸ்கூலா? ஏன்டா ஸ்கூல்ல போயும் போட்டிருக்காங்க? ஏதாவது காலேஜ்ல போட்டாவது ஃபிகருங்க இருக்கோ, சைட் அடிக்கலாம். ஸ்கூல்னா சின்ன பசங்களெல்லாம் இருப்பாங்க. டேய் சிவா, நீ ஒரு டாக்டர்டா. நீ லேடிஸை பார்த்தாலே உன் டாக்டர் தொழிலே மறந்துடுதா. இது நல்லதுக்கு இல்ல. முகாமுக்கு போறது மக்களுக்கு நம்ம பணி செய்யறதுக்கு தான், சைட் அடிக்க கிடையாது. டாக்டர்னா என்ன இரும்புலயே செஞ்சிருக்க? எல்லார் மதியம் எனக்கும் உணர்வுகள் இருக்குல்ல, அப்ப நாம் சைட் அடிச்சா மட்டும் என்ன தப்பா சோடாபுட்டி? எப்ப சிவா, நல்லா சைட் அடிப்பா. ஆனா கேம்புக்கு போற இடத்துல சைட் அடிக்காது, அப்புறம் அது தப்பான பேர் வந்துடும். உனக்கு சைட் அடிக்கணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல எத்தனை லேடிஸ் இருக்காங்க, அவங்களும் ஒருத்தர் அடிடா. ஆமா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் உன்ன மாதிரி இத்து போனதுங்களா இருக்குதுங்க. அதுங்க சைட் அடிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்துடலாம். சிவா, நீ சும்மா இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு நான் உனக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? அந்த பையனோட டீட்டெயில் எல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்டு வர. அப்படி நீ கலெக்ட் பண்ணிட்டு வராட்டி இந்த மாசம் சேலரியில உனக்கு ஆஃப் சேலரி கட்டு. டே விஜய், சேலரியில மட்டும் கை வச்சிடாது விஜய். நான் இப்பதே இந்த டீயை குடிக்கிறேன், நான் போய் நீ சொன்ன வேலையை பாக்குறேன், சரியா? சார், பில் எவ்வளோண்ணா ஆச்சு? 500 ரூபாய் தம்பி.
அந்த என்கிட்ட பொண்ணோட சில்லற காசே இல்ல, 500 ரூபா தாளு தான் இருக்கு. அடிங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் 5 பைசா கூட என்கிட்ட கிடையாதுன்னு. ஃப்ராடு. சரி வா கிட்ட வந்துட்டா. நாங்க எங்க அண்ணன் செலவுக்கு தந்த காசு நான் செலவே பண்ணாம வச்சிருந்தேன். இது உங்களுக்கு தர வேண்டியதா போச்சு, புடிங்க. இது அந்த பொண்ணோட 500 ரூபால இத நம்ம கொடுக்க வேண்டாம். டேய் சிவா, உன்கிட்ட 500 ரூபாய் இந்த பில் பே பண்ணிடுறேன். அதெல்லாம் நான் பே பண்ணிடுறேன். ஆனா உன்கிட்ட காசு இல்லையா? இல்ல. டேய் உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுடா, நான் பார்த்தேன். நீ இல்லன்னு சொல்ற. அது ஒருத்தவங்களோட 500 ரூபாய், அதை மாத்தக்கூடாது. என்ன விஜய், 500 ரூபாய மாத்த மாட்டே நீ பத்திரமா வச்சிருக்கான்னா அவங்க ஞாபகார்த்தமா ஒருவேளை அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டியா? இல்ல மீரா, இது ஒரு ஸ்கூல் பொண்ணோட காசு. என்னடா விஜய், நீ ஒரு டாக்டரா இருந்துட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணையா சைட் அடிக்கிறா? டேய் அப்படி சொல்லாதடா, அது சின்ன பொண்ணு. வேணா ஒரு 11th 12th தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். ஜெய், ஸ்கூல் படிக்கிற அந்த பொண்ணு காசு எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அந்த பொண்ணை எங்க பார்த்தா? அது ஒரு பெரிய கதை மீரா. சொல்லு விஜய், கதையா? நேத்து நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருந்தேன்ல, அப்போ அங்க வழியில 2 ஸ்கூல் பொண்ணுங்க நின்றுட்டு இருந்திருக்கும் போல. நான் கீழே தண்ணி இருக்கிறத கவனிக்காம நான் பாட்டுக்கு பைக்கை வேகமா ஓட்டுனேன்னா அதுல ஒரு பொண்ணு மூஞ்சில தண்ணி பட்டிருக்கும் போல. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுன்னா கோவத்துல கல்லை தூக்கி என் இண்டிகேட்டர் உடைச்சிட்டு. சரி சரி நானும் அந்த பொண்ணை 2 திட்டுட்டு அவளை எப்படியோ சாரி கேட்க வச்சிடலான்னு தான் போனேன். ஆனா அந்த பொண்ணு என்னன்னா என்ன அவன் இவனு பேசிட்டு சரி பயம் காட்டுவோமேன்னு சொல்லிட்டு நான் போலீஸ்ன்னு சொன்னேன். சரி இண்டிகேட்டர் உடைச்சதுக்கு ஃபைன் எடுன்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கிட்டே 500 ரூபாய் தான் இருந்திருக்கும் போல. அந்த 500 ரூபாய் எடுத்து என்கிட்ட தந்துட்டு நானும் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், பாவம் ஸ்கூல் பொண்ணு செலவுக்கு வச்சு இந்த காசை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோமேனு. அந்த 500 ரூபாய் தான் இந்த 500 ரூபாய். அந்த பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு கொடுத்த 500 ரூபாவை அந்த பொண்ணுகிட்டயே கொடுத்துடணும். அதுக்காக தான் அந்த 500 ரூபாவை அப்படியே வச்சிருக்கேன். ஏய், இந்த கதையை கேட்டா படத்துல ஹீரோனி ஹீரோ இப்படிதான் முத சந்திப்பு நடக்கும், அதே மாதிரி நடந்திருக்குடா. என்னடா அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா இருப்பாளா? ஏ லூசு, அது ஸ்கூல் பொண்ணு. என்ன விஜய், ஸ்கூல் பொண்ணு என்ன ஸ்கூல்லேவா படிச்சுட்டு இருக்க போது? அடுத்து காலேஜ் போகும், அடுத்து வேலைக்கு போகும், அடுத்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம். அப்போ அந்த பொண்ணு உனக்காக பிறந்த பொண்ணா இருந்தா சைட் அடிக்கிறதுல தப்பு இல்லையே. சிவா, விஜய் அவன் பாட்டு 7 தானடா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். சும்மா இருக்கிறவனை ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்ண பரவாயில்ல, அவ உனக்காக பிறந்தவனி அது இதுன்னு சொல்லி அவனை பித்து பிடிக்க வச்சு இந்த பாரு 500 ரூபா தாளை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். நீ அவனை ஒரு வழி பண்ணா விட மாட்டா போல இருக்க. நான் மட்டும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா போதுமா? விஜய் மட்டும் பிரமாச்சாரி மாதிரி இருக்கானே, அப்புறம் அவனுக்கும் ஒரு லவ் வேண்டாமா? அதான் சும்மா ஒரு பிட்ட போட்டு விட்டுருக்கேன், அது பத்திக்கும்னு நினைக்கிறேன். அவன் லவ் பண்ணாதாண்டி எனக்கும் அவன் ஹெல்ப் பண்ணுவான். நான் மட்டும் எவ்வளையாச்சும் பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கான்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு பிட்ட போட்டிருக்கேன். எப்படி வருடா சிவா, நீ இப்ப விஜய் கிட்ட சொன்னது பெரிய தப்பு. அது எங்க போய் முடிய போதோ எனக்கே தெரியல. அது காதல்ல போய் முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய் கீர்த்தி. ஹாய் தமிழ். ஹாய் சார். என்ன கீர்த்தி, ஹாய்னு சொன்னா நீங்க சேடா ஹாய்னு சொல்றீங்க? சேடா சொன்னீங்கன்னா இன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு சேடாவே போயிடும். இல்ல சிரிச்சிட்டு ஹாய்னு சொன்னா சிரிச்சிட்டு நீங்களும் ஹாய்னு சொன்னோம். அப்பதான் உங்களுக்கு டே ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும், கம்பெனி நல்லா டெவலப் ஆகும். இவங்களெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? ஒருத்தருக்கு என்னன்னா சிரிச்சா பிடிக்க மாட்டுது, ஒருத்தருக்கு என்னன்னா சிரிக்காட்டி பிடிக்க மாட்டுது. நாங்க என்னதான் பண்றது? ஓ காட். ஹாய், இது போதுமா விராட் சார்? தட்ஸ் குட். தமிழ், அஜய் சார் வந்துட்டாங்களா? ஆமா சார் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு சார் உங்களை அவங்க கேபினுக்கு வர சொன்னாங்க. ஓகே தமிழ், இன்னைக்கு மீட்டிங்கோட ஃபைல் பிரியா கிட்ட இருக்கு. பிரியாவை சீக்கிரம் கொண்டுட்டு என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார்.
கீர்த்தி உனக்கு நேற்று ஒர்க்கில் பெண்டிங் இருந்துச்சுல அதை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டுரு. நான் போய் ஃபைல் எடுத்துட்டு பிரியாவை சார் கேபினுக்கு போக சொல்கிறேன். ஆ ஓகே தமிழ். பிரியா ஆ சொல்லுங்க தமிழ். பிரியா இன்னைக்கு மீட்டிங்கோட ஃபைல் உங்ககிட்ட தானே இருக்கு. அதை எடுத்துட்டு விராட் சார் உடனே அவங்க கேபினுக்கு வர சொன்னாங்க. சரி.